இந்த மருந்துகள்லாம் தான் குழந்தைக்கு கொடுக்குவோம். அந்த மாதிரி குழந்தைக்கு வந்து அவசரப்பட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் என்னன்னா, நான் எம்எல்ஏ ஆவேன், நான் அமைச்சர் ஆவேன், இந்த என் கையில் ஒரு இலாக்காவே வரப்போகுதுன்னு இவங்களாம் தெரியாது. ஆனால் அதை வந்து இப்போ ஜஸ்டிஃபை பண்றது, அவங்க குழந்தைய வச்சுக்கிட்டு ஒய்ஃபை வச்சு பேச சொல்லி ஜஸ்டிஃபை பண்றதுலாம் தவறுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூன் 29 ஒரு நாள் மட்டும். அமைச்சர் சரத்குமார் போதைப்பொருள் பயன்படுத்தியதாக வெளியான வீடியோ குறித்து மருத்துவர் ஒருவர் விளக்கமளித்து வீடியோ வெளியிட்டுள்ளார். இதை பத்தி பேசுவோமா இன்னைக்கு? நான் ஒரு குழந்தை மருத்துவன். இன்னைக்கு தமிழ்நாட்டில் மிகப்பெரிய பிரச்சனையை வந்து குழந்தைகளுக்கு மாத்திரையை பொடிச்சு தர முடியுமா, குழந்தைக்கு மாத்திரையை வந்து உடைக்க முடியுமா, இந்த மாதிரி வந்து கார்டு வச்சுட்டு குழந்தைங்களோட மாத்திரையை உடைக்கணுமான்னு தான் பிரச்சனை. இங்கே இருக்கிறது எல்லாமே குழந்தைங்களான மருந்து. நான் குழந்தை டாக்டர்னால என் கிளினிக்கில் இருக்கிற குழந்தைங்களான மருந்து நான் காமிக்கிறேங்க. இது பேர் வந்து சிரப்பு, இது வந்து டிராப்ஸு, இது வந்து டிஸ்போசபிள் டேப்லெட்டு, இது வந்து சாஷே. சரிங்களா? இப்போ இதில் எப்படின்னா, சிரப்பு எல்லாருக்கும் தெரியும், குழந்தைங்களுக்கு மோஸ்ட்லி 7 வயசு வரையும் சிரப் கொடுக்கலாம். டிராப்ஸ் வந்து 2.5 வயசு வரையும் டிராப்ஸ் கொடுப்போம். டேப்லெட் இது வந்து டிஸ்போசபிள் டேப்லெட். இது எப்படின்னா, நாங்கள் பிச்சு இந்த லைவ் டெமான்ஸ்ட்ரேஷன் காமிக்கிறேன். இது உடச்சு தண்ணியில் கலந்து கொடுக்கலாம், இல்லை சும்மாவே கட்டி சாப்பிடலாம். இதுதான் டேப்லெட்டு. நான் கட்டி சாப்பிட்ருக்கேன். சரிங்களா? இது வந்து பவுடர். இது வயிற்றுக்கு பிரச்சனை வரும்போது கொடுக்கக்கூடிய பவுடர். இந்த பவுடர் பார்த்தீங்கன்னா இப்படி பிரித்து பவுடர் ஃபார்ம்லேயே இருக்கும். இந்த பவுடரை வாயில் போட்டுக்கலாம். இவ்வளவுதான் குழந்தைங்க மருந்து. இன்ஜெக்ஷன் தனியாக நமக்கு தெரியும். ஆனால் தமிழ்நாட்டில் ஒரு சிட்டிங் மினிஸ்டரு இந்த மாதிரி கார்டை ஃபோனில் வச்சு, இந்த மாதிரி கார்டை 500 ரூபாய் நோட்டை அவரு ஒரு வீடியோ வந்து நமக்கெல்லாம் பார்த்தோம். இந்த 500 ரூபாய் இந்த கார்டு, இந்த மாதிரி சேர்த்து வச்ச மருந்து, இதெல்லாம் பார்த்தா பொதுவாக என்ன தோணும்னா, மெஃபட்ரோன் ஒரு மருந்து கிடைக்குது. இந்த மெஃபட்ரோன் என்னன்னா லோ பட்ஜெட் வந்து பொடியாக்கி கொடுப்பாங்க. கொஞ்சோண்டு கிராம் மட்டுமே 4000 ரூபாய் 5000 ரூபாய். அது இந்த மருந்துகள்லாம் தான் குழந்தைக்கு கொடுக்குவோம். அந்த மாதிரி குழந்தைக்கு வந்து அவசரப்பட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் என்னன்னா, நான் எம்எல்ஏ ஆவேன், நான் அமைச்சர் ஆவேன், இந்த என் கையில் ஒரு இலாக்காவே வரப்போகுதுன்னு இவங்களாம் தெரியாது. ஆனால் அதை வந்து இப்போ ஜஸ்டிஃபை பண்ணுறது, அவங்க குழந்தைய வச்சுக்கிட்டு ஒய்ஃபை வச்சு பேச சொல்லி ஜஸ்டிஃபை பண்ணுறதுலாம் தவறுன்னு தான் நான் நினைக்கிறேன். அது பண்ணாமல் இருந்தாலே இவ்வளோ பெரிய சர்ச்சை வந்திருக்காது, மக்களுக்கு இவ்வளோ பெரிய சந்தேகம் வந்திருக்காது. பண்ணி சந்தேகம் இன்னும் அதிகமாயிடுச்சு. இப்போ அதான் பெரிய பிரச்சனையே. ஆனால் அவர் நேர்மையை நான் பாராட்டுறேன். போன ஆட்சியில் குழந்தைங்களுக்கெல்லாம் மாத்திரையை பொடி பண்ணி தான் கொடுக்க சொன்னாங்க, அதனால தான் அப்படி கொடுத்தேன்னு சொல்லாமல் வேற ஏதோ கதை சொன்னார். அந்த ஒரு நேர்மையான கண்டிப்பாக பாராட்டி தான் ஆகணும். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.